இப்போ வந்து இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது அடுத்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது சார்? தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடு, குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம். தனுசு இல்லைன்னு சொன்னா ராசி பலன் சொல்ல முடியாது. பெரிய மனிதர்கள் பிறப்பிலேயே லெகசியில பிறக்கிறது, அப்பாவை பெரிய ஆளா இருக்கிறது, இதெல்லாம் தனுசு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். பிறந்ததுலேருந்தே வந்து அதை செய்யணும், இதை செய்யணும், வாழ்க்கையில சாதிக்கணும், நான் பெரிய ஆளா வரணும், இதெல்லாம் தனுசு தான். தனுசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5-10 வருஷமாவே புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 10 வருஷமாகவும் இந்த சனி பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது எதையாவது நமக்கு ஒரு மாற்றங்கள் வராதான்னு. 7 சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னமும் விடிஞ்ச காலமாக தெரியல. பல தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடியது தான். கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹோட்டல் பேரர் கிடையாது. மெனுவில் 49 ஐட்டம் கொடுத்துருவார். 50வது ஐட்டம் கொடுக்கலன்னா அந்த 50வதையே நினச்சி வருத்தப்படுற ஆள் தான் தனுசு. அதாவது நல்ல பிறப்பை கொடுத்துருப்பாரு, நல்ல அழகை கொடுத்துருப்பாரு, நல்ல வசதியை கொடுத்துருப்பாரு, நல்ல ஷர்ட் பேண்ட்டெல்லாம் போட்டுப்பாங்க, நல்ல மனைவி இருப்பாங்க, பசங்கள்லாம் நல்லா தான் இருப்பாங்க. பிஸ்னஸில் இம்மா தூண்டு லாஸ் இருக்கும். அதை பிடிச்சிட்டு இனிமேல் வந்து என் லைஃப் வந்து சரியில்லை, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது தனுசு தான். அப்போ தனுசு ராசி நேயர்களும் தங்களுடைய குணாதிசயங்களை சிறிதளவு மாற்ற முயற்சிக்க வேண்டும். இந்த சனிப்பெயர்ச்சி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 6, உங்களுடைய 10 அண்ட் உங்களுடைய வீடு இதெல்லாம் பார்க்குறாரு. உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகங்களை தருவார். கடன்லேருந்து மீண்டு வரக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி நோயிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகங்கள், உங்கள் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய யோகங்களை தருவார். தனுசு ராசியுடைய எதிரியை ஜெயிக்கணும்னா அவனாக வந்து தோற்று போட தான் உண்டு. இவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. நண்பர்கள்ட்ட கூட கோடிக்கணக்கில் கடனை கொடுத்துட்டு திருப்பி வாங்க ஐயோ என் நட்பு போயிருமோன்னு யோசிக்கிறவங்க தான் தனுசு ராசி. அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய ஸ்ரீ பகவான் சமசப்தம பார்வையால் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை தருவார். இவங்க ராசியை அவர் பார்க்கறதுனால திருப்பியும் பழைய 10 பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஐயே எனக்கு சரியில்லை, இதை மட்டும் நீங்கள் அவாய்டு பண்ணுறதுக்கு எப்பவுமே சிவ ஆலயங்களுக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா, ஜோதி ஸ்வரூபமாக இப்போ ஜோதிர் லிங்கங்கள் இருக்குது, அக்னி லிங்கங்கள் இருக்குது, வாயு லிங்கங்கள் இருக்குது. ஆத்மஸ்வரூபியாக லிங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வமானவர் சிவபெருமான்.